Hey guys, welcome back to Play Tamil. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா அதோட போஸ்டரை பார்த்து நான் வேறு எதுவும் நினச்சி ஏதோ நார்மலான ஒரு சீரிஸ் இருக்க போது பெருசாக என்ன பண்ணிட போகிறாங்கன்னு. பட் ஃபஸ்ட் எபிசோட் வித்தின் 5 minutesல ஒரு ஃபயராக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. வேறு லெவல்யா அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம். டோட்டல் 10 எபிசோட்ஸு. ஈச் எபிசோடு வந்து லைக் 1 hour ஒரு டியூரேஷனாக தான் இருக்கும். லைக் ஈச் எபிசோடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் அதை சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பட் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. டீச் யூ எ லெசன்னு சொல்லிட்டு, என்ன ப்ரோ டீச் யூ லெசன்னு ஸ்கூலில் பாடம் எடுக்க போகிறீங்களான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி அதுதான் நடக்குது. ஸோ கொரியாவில் ஸ்கூல் வந்து அங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சின்ன வயசில் எப்படி நம்மளெல்லாம் போட்டு அடிப்பாங்களே சார்ஸ் எல்லாம் உட்காந்து, அது தப்புன்னெலாம் சொல்ல. ஆக்சுவலாக நல்லது. அப்படி அடித்ததுனால தான் நம்ம நல்லபடியாக படித்து சில இடத்துலலாம் இருக்கும். ஸோ அது ஒரு வேறு ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் விடுங்க. பட் இப்போ கொரியாவில் ஒரு நியூ ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கூலில் வந்து எந்த டீச்சர்ஸாலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது. அண்டு இதை வந்து அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டீச்சர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறது சரி, மிரட்டுறது சரி, ஆல்மோஸ்ட் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்பவே ஒரு அன்எத்திக்கலாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இதுக்காக ஒரு தனியாக ஒரு பியூரோ ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பியூரோவில் தான் நம்ம ஹீரோ அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஜான் விக் மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அவர் யாரா நீ அசாசினா இல்லை என்னன்னு தெரில, டாப் மோஸ்ட்டில் இருக்கார். அந்த டைமிங்கு சரி. அண்டு லைக் அவர் இருந்தால் நான் தான்டா ரவுடி, என்னோட பெரிய ரவுடிலாம் எவனாலும் இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. லைக் அந்த ஸ்டார்டிங் 5 minutesலேயே ஒரு பீக்கான விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அப்படியே ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்படியே டோட்டலாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த 10 episodes எப்படி போயிடும் உங்களால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? டக்கு நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நானே பிஞ்ச் வாட்ச் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னடா சின்ன பசங்க இருக்காங்களா, ஸ்கூல் பசங்களை அடிக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இவர் எப்படி போய் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பார்த்தா அவருக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. சில பசங்களெல்லாம் நார்மலாக சொன்னால் புரியாது. அவங்களெல்லாம் வேறு மாதிரி விஷயத்தில் சொல்லி புரிய வைக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ இதில் வந்து சில லைக் ஈச் எபிசோடில் ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டோரியிலேருந்து அப்படியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி அப்படியே கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு நினச்சி என்ன ஒரே ஸ்கூலில் அப்படியே ஃபுல்லாக இழுத்துருவாங்கன்னு போல். அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் போரிங்காக போயிருக்கும். பட் இதில் வந்து ஈச் எபிசோடில் டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் கொண்டு போயிட்டாங்களா, தரமாக இருந்திருக்கு. ஸ்டார்டிங் யோசிச்சேன் என்னடா 10 episode கிரியேட் பண்ணியிருக்கீங்களே, எங்கேயோ போரிங்காக இருக்க போகுதுன்னு. கொஞ்சம் கூட லேக் இல்லை, கொஞ்சம் கூட போர் இல்லை, ஃபயராக போயிட்டுருக்கோம். அண்ட் இதுலேயும் நம்ம ஹீரோக்கு சில பர்சனலான கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் அந்த ஒரு பாஸ்ட்டில் சில விஷயங்கள்லாம் போயிருக்கோம். அண்ட் அதுவும் வந்து அப்படியே ஸ்டோரியோட மர்ஜ் ஆகிட்டு பயங்கரமாக போகும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கலாம்னா, நார்மல் ஸ்கூலில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள், லைக் இந்த புல்லிங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அண்டு ட்ரக்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் லைக் ஒரு படிக்கிற பையனே படிக்க விட மாட்டாங்க. ஏன் டீச்சர்ஸை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ்லாம் சில வந்து ட்ராமாவில் போயிருப்பாங்க. பேரண்ட்ஸோட பிரச்சனை, ஏன்னா நிறைய இடத்துல வந்து பசங்க கரெக்டாக இருக்காங்க, டீச்சர்ஸ் கரெக்டாக இருக்காங்க, பட் பேரண்ட்ஸ் தான் மோசமாக இருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லித்தர மாதிரி. அண்டு சில டைம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ படிக்கணும், லைக் நல்ல ஒரு இடத்துல சீட் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது அவங்க ப்ரெஷர் வந்து ஓவர் ப்ரெஷராக போய் அவங்களுக்கு மென்டல் இதுவாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலும் நடக்கிறது தான். ஸோ மோர் ஓவர் அதனால இந்த சீரிஸ் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை டீச்சராக இருக்கீங்க, இல்லை பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சீரீஸை பாருங்கள். நார்மல் பசங்களோட ப்ராப்ளம்ஸை செம்மையாக சொல்லியிருக்காங்க. இது வெறும் கொரியாவோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்திருக்கேன். நம்ம இந்தியாவிலையும் நடக்கிற இந்த ப்ராப்ளம் தான். அண்டு அதை வந்து நல்லபடியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டான டேஸில் பாருங்கள், இந்த பேப்பர் லீக்லேருந்து எவ்வளோ ஒரு விஷயம் டாக்லாம் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் அதில் இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் அது பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்மளுக்கே ஒரு டென்ஷன் ஆகும், என்னடா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சில ஹிடன் ஃபேக்ட்ஸை வந்து நல்லபடியாக ஸ்டோரி லைனில் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நான் கொஞ்சம் ஓவராக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். பட் ரிவ்யூ வைஸில் பார்க்கணுன்னா பீக்கான சீரீஸ், தமிழ் டப்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10 episodes ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு நினச்சிலாம் இந்த சீரீஸ் அப்படியே சும்மா லேகெல்லாம் விட்டுறாதீங்க. வர்த் வாட்ச்சு. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தோன்னே திருப்பி டாப் 10 கொரியன் சீரிஸ் எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி எடுத்தோன்னா இது நல்ல டாப் மோஸ்டான இடத்துல வரும். பட் என்ன இருந்தாலும் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரினை பிரேக் பண்ண முடியாது, அது எக்ஸ்ட்ராடினரி. பட் இருந்தாலும் அதோட நெக்ஸ்ட் கீழே வந்தால் கண்டிப்பாக இந்த சீரிஸை நான் ஆட் பண்ணிடுவேன். அந்த லெவல் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வர முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஓகே, அவர் கூட இன்னொரு கேரக்டர் கொண்டு வருவார், கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டு. இவர் தான் கொஞ்சம் டெக்கி கையாக இருப்பார். அவர் தாங்க செம்ம ஃபன்னு. அண்டு அவர் கூட இன்னொரு பொண்ணு கேரக்டர் வரும். ஏமா யாருமா நீ.
ஸோ ஃபைனலி இந்த சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். அது வந்து நீங்கள் ஃபேமிலியோட கூட இந்த சீரிஸை பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயம்னு சொல்கிறேன். அண்ட் பை த வே என் ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும்னா நான் எல்லாம் அது அவ்வளோ தரக்கூடாது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் 10 out of 10 தரேன். ஏன்னா ஒரு போர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் வேணும், அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஃபைட் ஆக்ஷன் விஷுவல்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஸ்டோரி, ப்ளஸ் அது ஒரு கொஞ்சம் கூட லேகே இல்லாமல் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ்லையும் கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பெஸ்ட்டான பாட்டில் கொண்டு வரது. அண்ட் அதெல்லாத்தையும் இந்த சீரிஸில் ஆட் பண்ணோன்னே தரமாக கிரியேட் பண்ணியிருக்கீங்கடா. நம்ம தமிழ் டப்டும் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராகவும் இருக்குது. வேறு என்ன வேணும்? அண்ட் 10 episodes அட் அ டைம் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சீரிஸு. ஸோ அதுக்காக இந்த சீரிஸை டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் வேறு யாரெல்லாம் இந்த சீரிஸை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.